வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் கேட்டார், 2 நாளைக்கு 1 என்ற விதம் தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தினசரி உங்கள் தளத்தில் ஒரு கட்டுரையாவது எழுதுறீங்க. அப்புறம் உங்களுடைய உரையாடல்கள் தொடர்ந்து 2 வெவ்வேறு தளங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆங்கிலத்தில் ஒரு தளம், தமிழிலே ஒரு தளம். இவற்றை தொடர்ந்து சில ஆயிரம் பேர் படித்து கொண்டிருக்கிறார். ஒரு சலிக்காத பிரச்சாரகராக உங்களை சொல்ல முடியும். அப்படி எதை பிரச்சாரம் பண்றீங்க? உங்களுடைய பிரச்சார தரப்பு என்ன? நான் சொன்னேன், அப்படி ஒற்றை வரியில் சொல்ல முடியும்னா இந்த காணொளிகளை போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 180 காணொளிகள் ஒருவன் போடுறான்னா ஒவ்வொன்றும் சராசரி 20 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் எவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கிறேன். அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் கட்டுரைகள் எழுதியிருக்கேன்னா எவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருப்பேன். 1000 பக்கங்கள். இவற்றினூடாக தெரிந்து வருவது ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னா போதுமே. அவர் சொன்னார், அப்படி இல்லை, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தான் பிரச்சாரம் செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த விஷயத்துடைய பிராக்டிக்கல் சைட்ஸ், அந்த விஷயத்துடைய வெவ்வேறு சாத்தியக்கூறுகள், வளர்ச்சி நிலைகளை விரிவாக்கி கொண்டே இருப்பார். உதாரணமாக காந்தி வாழ்நாள் முழுக்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பல லட்சம் பக்கங்களாக இன்றைக்கு தொகுக்கப்படுகின்றன. ஆனால் காந்தி சொன்னது ஒரு விஷயம் தான், அஹிம்சை என்பதுதான். அரசியலில் அஹிம்சை, இயற்கையுடன் உறவில் அஹிம்சை, மனித உறவுகளில் அஹிம்சை, அநீதிக்கு எதிராக அஹிம்சை சார்ந்து நின்றிருப்பது என்று எல்லாத்தையும் அஹிம்சைன்னு சொல்லலாம். அஹிம்சை சார்ந்த ஒன்று தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். கன்சம்ஷனில் கூட, நுகர்வில் கூட ஒரு அஹிம்சையை சொன்னார் என்று அவரை சொல்ல முடியும். விவசாயத்தில் அவர் அஹிம்சையை சொன்னார் என்று அவரை சொல்ல முடியும். ஆக அஹிம்சை தான் அவருடைய செய்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்ற உங்களுடைய செய்தி என்ன? நான் அப்படி யோசித்ததில்லை. என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே எதிர்வினைகள் தான். அதாவது இந்த கட்டுரைகள், காணொளிகள் வழியாக வெளிப்படுவது பெரும்பாலும் எதிர்வினைகள் தான், உரையாடல்கள் தான். ஆனால் இதை நான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுகொண்டேன். இந்த உரையாடல் வழியாக ஒன்று, நான் என்னுடைய சிந்தனையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்கேன். என்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு குரல்களுக்கு நான் எதிர்வினை ஆற்ற சமகாலத்துடைய ஒட்டுமொத்தத்துடன் உரையாட ஆரம்பிக்கிறேன். சொசைட்டி என்ற ஒரு பெரிய ராட்சச வடிவத்தோடு நான் தொடர்ந்து உரையாடுறேன். அதுக்கு இந்த கடிதங்கள் உதவியாக இருக்குது, இந்த எதிர்வினைகள் உதவியாக இருக்குது. ஆகவே எதிர்வினை ஆற்றுகிறேன் என்பது ஜஸ்ட் ரியாக்ஷன் அல்ல, என்னை நானே தொடர்ந்து வளர்த்து கொள்வது தான், சொசைட்டியோடு நான் உரையாடுவது தான். இரண்டாவதாக, இதன் வழியாக இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு சிந்தனையாளன் அதை செய்தாக வேண்டும். இது சரிதானா என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்ட போது பெரும் சிந்தனையாளர்களுடைய பெருந்தொகுதிகளை நான் பார்க்கிறேன். அது மார்க்ஸாக இருந்தாலும், ஹெகலாக இருந்தாலும், குரோச்சேயாக இருந்தாலும், ஷோப்பனோவராக இருந்தாலும், சமகாலத்துடன் தொடர்ந்து விவாதித்து தான் அவங்க தங்களுடைய தரப்பை விரிவாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது அவங்க தொடர்ந்து கம்யூனிகேஷனில் தான் இருந்திருக்காங்க. அந்தரங்கமாக தங்களுக்குள் சுழன்று எழுதி கொண்டிருக்கவில்லை. சமகாலத்து சமூக மனத்தின் உரையாடினார்கள், சமகாலத்தின் வெவ்வேறு அறிஞர்களுடன் அவர்கள் உரையாடினார். அதுதான் நான் செய்கிறேன். அது சரியானதுதான் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அப்போ இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னுடைய கட்டுரைகள், இந்த வகையான உரையாடல்கள் எல்லாமே ஒரு வகையான சமூகத்துடன் உரையாடும் கம்யூனிகேஷன்ஸ் என்று எடுத்துக்கொண்டால், என்னுடைய இலக்கியம் அப்படி கிடையாது. என்னுடைய இலக்கியம் எனக்குள்ளே மட்டுமே நிகழ்வது. அதற்கு அப்போ அது எழுதுகிற நேரத்தில் வெளியே ஒரு ஆள் கிடையாது, வாசகன் என்று ஒருவன் கிடையாது, வாசகனுக்காக எழுதப்படவில்லை. அவை வாசகனுக்காக முன்வைக்கப்படுகின்றன, வாசகர்கள் அவை வாசிக்கிறார்கள். ஆனால் எழுதும்போது ஒரு மிக அந்தரங்கமான ஒரு எழுத்தாக, மிக தன்னந்தனிமையில் இருந்து எழுதக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதுதான் புனைவுக்கும் புனைவில்லாத எழுத்துக்குமான வேறுபாடு. புனைவு எழுத்தில் வாசகன் உண்டு, எதிர்வினையாளன் உண்டு. இலக்கியத்தில் அப்படி கிடையாது. இலக்கியத்தில் ஜெயமோகனை தவிர்த்து விட்டு அந்த படைப்பை மட்டும் ஒருத்தன் படிக்க முடியும். அதற்குள்ள ஜெயமோகனுடைய சோல், ஆத்மா என்று ஏதோ ஒன்று இருக்கலாம். அவனுடன் ஜெயமோகன் உரையாடவும் செய்யலாம். ஆனால் அது காலம் கடந்த ஒன்று.
அந்த படைப்பு நான் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒருவன் படித்தால் என்னை பற்றின சில தகவல் தான் அவனுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் என் கூட உரையாடிட்டு இருப்பான். டால்ஸ்டாய் பற்றி அவருடைய பயோகிராஃபி தானே நமக்கு தெரியும். ஆனால் டால்ஸ்டாயோட இன்றைக்கு நம்ம அந்த நூல்கள் வழியாக உரையாடுகிறோம். இந்த உரையாடல்கள், இந்த கட்டுரைகள் காலப்போக்கில் இந்த காலகட்டம் தாண்டும் போது இதில் சாராம்சமான சிறு பகுதி மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில் சுருங்கிடுது. சில 100, 1000 பக்கங்களாக இந்த ஒட்டுமொத்த உரையாடலும் மாறி இன்றைக்கு ஜெயமோகன் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் என்றாகும். என்னை யோசித்து பார்த்தா இப்போ நண்பர் சொன்ன போல சுருங்கி ஒரு கருத்தாக கூட இது மாறிடலாம். இவ்வளோ பெரிய உரையாடல். ஏன்னா ஹெகல் மாதிரி ஒருவர் பேசியது எழுதியது எல்லாம் தொகுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 500,000 பக்கங்களுக்கு இருக்கு. அதிலிருந்து இன்றைக்கு எசென்ஷியல் ஹெகல் என்று 100 பக்க புக்கு போடுறாங்க. ஆக்ஸ்போர்டுடைய தத்துவ அகராதியில் அவரை பற்றி ஒரு பத்தி இருக்கு. அதில் அவர் என்ன சொன்னார்னு இருக்கு. அந்த ஒரு பத்தியை தான் அந்த 6,00,000 பக்கங்களை சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த உரையாடல் எல்லாம் தொகுக்கப்படலாம். அப்படி இந்த உரையாடலுக்கு என்ன சாரம் அப்படின்னு யோசித்து பார்த்தா அது பிறகுதான் சொல்ல வேண்டாம். நான் நானே சொல்வதாக இருந்தால் வாழ்க்கையை பற்றி தமிழர்களிடம் ஓயாது ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். சமகாலத்தில் ஓயாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். வாழ்வது என்பது உலகியல் வாழ்க்கை மட்டும் அல்ல. உலகியலை எந்த வகையிலும் நிராகரிக்க முடியாது. பணம் சேர்ப்பது, உழைப்பது, அதை சரியாக செலவிடுவது, சேமிப்பது, குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை செய்வதுதான் லௌகீகம் என்று சொல்கிறேன். அந்த லௌகீகம் தேவைதான். ஆனால் வாழ்க்கை என்பது லௌகீகத்துடன் முடியக்கூடியது அல்ல. அதற்கு அப்பால் ஒரு சிறு ஆன்மீகமான அறிவார்ந்த பயணம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை நிறைவேற்றும் போது மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. லௌகிக மகிழ்ச்சிகள் எதுவும் உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அவை தற்காலிகமான பொய்யான மகிழ்ச்சிகள் தான். அவை நமக்கு தேவையான ஒரு அடிப்படையை உருவாக்குகின்றன. லௌகி எதற்கு தேவை என்றால் நம்முடைய ஆன்மீகமான அகவளர்ச்சிக்கு தேவையான பயணங்களை, அகப்பயணத்தையும் புறப்பயணத்தையும் செய்வதற்கு தேவையான அடிப்படைகளை தான் லௌகி உருவாக்கி கொடுக்குறது. ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல வேலை, அடிப்படை முதலீடுகள் ஆகிய உங்களுக்கு நிம்மதியான ஒரு நடுத்தர வாழ்க்கை அளிக்கிறது என்றால் நீங்கள் அதிலிருந்து மேலே செல்லணும். அது ஆன்மீகமானது, அறிவார்ந்தது. அப்படி செய்யக்கூடிய பயணங்கள் வழியில் மட்டும்தான் உங்களுக்கு சுய அடையாளம் உருவாகும், உங்களுக்கான மகிழ்ச்சிகள் உருவாகும், வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி தான் மகிழ்ச்சி என்பது. ஆகவே இந்த அக வளர்ச்சி, அக சுதந்திரத்தை தான் தொடர்ந்து முன்வைக்கிறேன். இப்படி ஒன்று இருக்கு, லௌகியத்துக்கு அப்பால் இப்படி ஒன்று இருக்கு. இதைத்தான் தொடர்ந்து முன்வைக்கிறேன். இதைத்தான் தொடர்ந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு சொற்களில் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அது கம்யூனிகேட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் ஒரு புத்தகத்தை படித்தா இதனால் 10 பைசா பிரயோஜனம் உண்டா என்று கேட்பாங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத, பைசா பிரயோஜனம் இல்லாத ஒன்று உலகத்தில் உண்டுன்னா ஒன்று சொல்ல முடியாது. ஒரு புக்கு படித்தது ப்ரொமோஷன் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா, இதை எப்படி பைசாவாக ஆக்க முடியும் என்று தான் தமிழர்கள் கேட்பாங்க. ரயிலில் நீங்கள் ஒரு சும்மா ஒரு புக்கை படிக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுங்க, யாரோ ஒருத்தர் கேட்பார், இதனால் ப்ராக்டிக்கலாக என்ன பயன், இதனால் காசு கிடைக்குமா என்று கேட்பார். காசு கிடைக்காத விஷயங்கள் உலகத்தில் உண்டு, மகிழ்ச்சி என்று ஒன்று உண்டு, நிறைவு என்று உண்டுன்னு அவருக்கு உண்மையிலே தெரியாது. குடும்பத்தில் தானே கேட்பாங்க, இதனால் என்ன பிரயோஜனம். தமிழகத்தில் திரும்பி திரும்பி புழக்கத்தில் ஒரு வார்த்தை, நம்ம பிழைப்பை பார்ப்போம், அவன் பிழைப்பவன். பிழைப்பல்ல, பிழைப்பு என்பது சாகாமல் உயிரோடு இருப்பது. வாழ்வது என்பது வளர்வது. வளர்வது இல்லாமல் அகத்தும் புறத்தும் வளராமல் என்ன வாழ்க்கை? ஆறும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வாழ்க்கை என்று தானே சினிமா பாட்டிலே வருது. ஆனால் அப்படி இல்லை. அறிவு வளர்ச்சிக்காக எதுவுமே பண்ண வேண்டாங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய எண்ணம். தமிழ்நாட்டு ஒருத்தர் எதையேனும் படிக்கிறாருன்னா வேற வழியே இல்லாமல் கட்டாயமாக படித்தே ஆக வேண்டும். கட்டாயத்தின் காரணமாக பள்ளியில், கல்லூரியில் படிக்கிறது தான். கல்லூரி படிப்பு வெளியே வந்த நிமிஷத்திலிருந்து அவர் எதுவுமே தெரிந்து கொள்ளக்கூடாது உறுதியாக இருப்பார். மூளையை செலவழித்தே கூடாது. ஒரு தொழிலுக்கு போனால் அந்த தொழில் செய்வதற்கு அடிப்படையில் என்ன தேவை அதுக்கு அப்பால் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க அந்த வேலைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோதான் தெரியணும், அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கூடாது. பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய என்ன வேலை பார்க்குறான்னு ஒரு அலுவலகத்திற்கு ஒரு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. எத்தையுமே தெரிந்து கொள்ளக்கூடாது, தெரியாமலேயே வாழணுங்கிறதுல அவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம். ஏன் சார் நமக்கு நம்ம பழைப்பை நம்ம பார்ப்போம், இதான் எல்லாரும் சொல்லக்கூடிய இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு சார் நாம
அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு எது சார், உங்கள் பிழைப்ப பாருங்க சார். நீங்கள் இந்த வகையான ஒரு லௌகிக வெறி கொண்ட ஒரு சமூகத்திட்ட அது இல்லைங்க. அதுக்கப்பால் ஆன்மீகமான வளர்ச்சி ஒன்று இருக்குது, அறிவார்ந்த வளர்ச்சி ஒன்று இருக்குது. அதுதான் மெய்யான வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி தான் இன்பம். அந்த வளர்ச்சி அடையும் போது தான் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி எதையாவது ஒன்றை செய்யுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப என்ன சொல்வது, தொண்டை தண்ணி வத்தும்படி சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய ஆசிரியர் நினச்சி பாருங்க, கொஞ்சமாவது தொடர்ந்து படித்தாக வேண்டிய கட்டாயம் உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான். ஆனால் பள்ளி ஆசிரியர்கள், தமிழகத்தினுடைய பள்ளி ஆசிரியர்கள் 10ல் ஒருத்தர் ஏதேனும் படித்தால் கூட தமிழ்நாட்டுடைய இலக்கிய வாசகர்கள், நூல் வாசகருடைய எண்ணிக்கை எத்தனை மடங்காக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். தமிழகத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 லட்சம் வாசகர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவர்களில் ஒரு 10,000 பேர் கூட எதுவும் படிக்கக்கூடியவங்க. கல்லூரி ஆசிரியர்கள் துறை சார்ந்த நூல்களை படித்தே ஆக வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது, அவங்களை உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் என்று தான் யூஜிசியுடைய சட்டம் சொல்கிறது. அதை கண்காணிக்கிறதுக்கு அவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஒரு ஆசிரியர் எவ்வளோ படிச்சிருக்கா, எவ்வளோ பப்ளிஷ் பண்ணியிருக்கா எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கல்லூரி ஆசிரியரும் ஒரு புத்தகம் கூட படிக்க மாட்டாங்க. கேட்டால் சார் நமக்கு 1000 வேலை இருக்குது சார். என்ன வேலை அப்படி உனக்கு? ஒரு நாளை 6 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறேன், மிஞ்சின நேரத்தில் நீ ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஒன்று என்ன படிக்கத்தான் ஒன்று சம்பளம் கொடுக்கப்படுதுன்னா, இல்லை சார் சிட் ஃபண்ட் நடத்துகிறேன், வட்டிக்கு விடுறேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு போனேன் சார், கார் கழுவ வேண்டியிருக்கு, டெய்லி நாயை குளிப்பாட்ட வேண்டியிருக்கு, எத்தையாவது ஒரு நான்சென்ஸ் சொல்லுவாங்க. எக்காரணம் கொண்டு அறிவை 1 இன்ச்சு கூட வளர்க்க மாட்டாங்க. இவ்வளவு மடத்தனமான ஒரு சூழல் நமக்கு இருக்கும்போது திருப்பி திருப்பி இதை சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி இதை சொல்லிட்டு இருக்கேன். இல்லைங்க கொஞ்சம் இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனைனா, என்ன தேடி வரக்கூடியவங்க ஏற்கனவே இதை தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொஞ்சமாவது படிக்கக்கூடியவங்க தான் இங்கே வராங்க. இந்த லௌகீக வெறி கொண்டவர்கள்ட்ட நான் பேசவே முடியறதில்லை. ஏன்னா அவங்க என்ன கவனிக்க மாட்டாங்களே, அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க. அவன் யூடியூபுக்கு வருவான், வந்து பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பேச்சையோ இந்த ஸ்பூஃப்னு சொல்லக்கூடிய இந்த பரிதாபங்கள் மாதிரியான பிசியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு யூடியூப் இதை கொண்டு காட்டினாலும் உள்ள வர மாட்டான். இது எதுக்கு சார், இது ஏதோ மூளை செலவழிக்க வேண்டியிருக்கு, நாம தான் மூளையை பத்திரமா வச்சுருக்கோமே, செலவழிக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம், படிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, இந்த லௌகீக வெறி கொண்ட மனிதர்களுக்கு இதை அனுப்பி பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சார், நமக்கு டைம் இல்லை சார். டைமை அவங்க வந்து அப்படி சேர்த்து வச்சுட்ருக்காங்க. பார்த்தா தமிழகத்தில் பெரும்பாலான நாட்கள் மணிக்கணக்காக வெறும் கேளிக்கையில் நேரத்தை செலவழிக்கக்கூடியவங்க தான். தொலைக்காட்சி 5 மணி நேரம் பார்ப்பாங்க, சீரியல் 10 மணி நேரம் பார்ப்பாங்க, யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் விழுந்து கிடப்பாங்க, ஃபேஸ்புக் சண்டைகளில் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் செலவழிப்பாங்க. ஆனால் ஒரு 15-20 நிமிஷம் காணொலியை கொடுத்தா அதில் கொஞ்சம் கவனிக்கணும்னு தெரிஞ்சால் டைம் இல்லைங்க. அதில் என்ன கண்டென்ட் சுருக்கமாக சொல்லிடுங்க, ஒரு 5 வரியில் அதில் என்ன சொல்கிறான்னு சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழலில் திரும்ப 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 அறிவார்ந்து ஒரு படியாவது மேல் நகருங்கள், ஆன்மீகமாக ஒரு படியாவது மேல் நகருங்கள் அறைகூவலை கொடுக்குறேன். அப்போ இதை கேட்குறவங்க ஆல்ரெடி அந்த உலகத்துக்குள்ள வந்தவங்கனால என்ன பிரயோஜனம்னா, இவங்க அறிவார்ந்து முன்னகர்ந்து ஆன்மீக முன்னகர்ந்து வந்திருக்காங்க, அதனால அவங்க பயணங்கள் செய்கிறாங்க, நூல்களை படிக்கிறாங்க, தியானம் போன்ற விஷயம் ஈடுபடுறாங்க, கலைகளில் ஈடுபடுறாங்க, எதையா செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க அதனுடைய மகிழ்ச்சியை நிறைவே அடைந்தவங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய கும்பல் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷரை கொடுக்கும். ஒருவன் கொஞ்சம் புத்தகம் படித்தான்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரோட்டில் போகிறவன், டிவியில் ரயிலில் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் எல்லாரும் கேட்பான், எதுக்கு தேவையில்லை நிப்பாட்டிடு அப்படிமா, என்ன போல வந்துடு அப்படிமா. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இவங்கள்ட்ட பதில் வேணும். அந்த பதில் தான் இதில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஏற்கனவே கொஞ்சம் படிக்கிறவனை கன்வின்ஸ் பண்ண தான் இதில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ செய்கிறது உருப்படியான வேலை, இதுதான் உண்மையான இன்பம் என்று சொல்லிட்டு இருக்கேன். இதை தப்பித்தவரி எவராது இந்த யூடியூப்புக்குள்ளே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இதை பார்த்து, ஓஹோ இப்படி ஒரு உலகம் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இதை போய் சேரும். ஏன்னா இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஊடகம் இல்லை. ஏன்னா இது ஊடகத்துக்கு எதிரான பிரச்சாரம். யூடியூப்பை பயன்படுத்தி யூடியூப்புக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன். பல சமயம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்கள் எதிராக பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆகவே இதை யூடியூப் கூட சேர்க்காது, இதை யூடியூப் அதிகம் பேருக்கு காட்டாது. நானே டெய்லி ஒரு சினிமா விமர்சனம் போட்டேன்னா இது யூடியூப் எல்லாட்டையும் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இதுதான் பிரச்சனை. எப்படி இதை கம்யூனிகேட் பண்ணுறது என்பது பெரிய சிக்கல். இதுக்கு முழுமை அறிவு என்பது போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கும்.
அங்கே இந்த அறிவார்ந்த ஆன்மீகமான பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா கல்விகளையும் அளித்து கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்பை கூடுமான வரைக்கும் மக்கள்கிட்ட எடுத்து போகிறதுக்கான பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் இதெல்லாமே திரும்ப திரும்ப ஒரு எக்கோ சேம்பர் சொல்லக்கூடிய நாங்களே பேசி நாங்களே கேட்டுக்கிற சர்க்கிளுக்குள்ளே தான் சொல்லிட முடியுது. இதை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா இன்னும் பெரிய முதலீடுகள் தேவைப்படுது. இதை ஒரு பெரிய டிவி சேனலை எடுத்து அந்த டிவி சேனலை இடைவெளியிலா பிரச்சாரம் பண்ணால் தான் கொண்டு சேர்க்க முடியும். அப்போது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஓமை உண்டு. அதாவது ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் ஒரு ஊசி துளை மட்டும்தான் இருக்குன்னு வைங்க. அதுக்குள்ளே தான் அவ்வளோதான், அந்த ஊசி துளை வழியாக தான் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று உள்ளே போக முடியும். அதுக்குள்ளே தண்ணி போகணுன்னா அது மேலே அருவி கொட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சமாக நிறையும். ஆகவே இவ்வளவு காணொலி, இவ்வளவு பேச்சு, இவ்வளவு திருப்பி 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 இதை பல்வேறு கோணங்களில் இமோஷ்னலாக ட்ரமட்டிக்கலாக சொல்லி 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 போனாதான் ஒரு 100-150 பேரை அது தமிழகத்திலிருந்து தேர்த்தி எடுக்க முடியும். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா காலகட்டத்திலையும் உலகியல் அல்லாத ஏதேனும் ஒன்றை சொன்ன எல்லாருமே, அவங்க ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், அறிவார்ந்த பேசக்கூடியவங்களாக இருக்கலாம், இதே போன்று தான் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பைபிளில் ஒரு வரி உண்டு. அது மலையாளத்தில் ரொம்ப சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. வனரோதனம் அப்படிம்பாங்க. அதாவது மீட்பர் வருகிறார் என்ற செய்தியை புனித யோவான் மக்களுக்கு அறிவிக்கிறார். ஆனால் அவர் ஊருக்குள்ளே வர முடியாது. காட்டில் தேனையும் வெட்டுக்கிளியிலையும் சாப்பிட்டு வாழக்கூடியவர். ஆனால் அவருடைய அறிக்கைகள் எல்லாமே வனத்தில் ஒலியாக போயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு வந்தபோது கூட கிட்டத்தட்ட வனத்தில் ஒலியாகத்தான் போகுது. ஏன்னா இயேசுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட் கூட காதுள்ளவர் கேட்க கடவர் என்கிற வரி இருக்கும். அறிவார்ந்து ஆன்மீகமாக பேசக்கூடிய அத்தனை பேருமே காதுள்ளவர் கேட்க கடவர் என்று தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே லௌகிகமான சில விஷயங்கள் இருக்கு. அதாவது பணம் ஈட்டுவது, செலவழிப்பது, குடும்ப வாழ்க்கை, அவ்வளோதான். இந்த லௌகிக வாழ்க்கையோடு சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போது ஆன்மீகம் என்று இங்கே சொல்லப்படக்கூடியது கூட அந்த லௌகிக வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது. ஒரு கோயிலுக்கு லட்சக்கணக்கான வருவாங்க. அப்போ நீங்கள் ஆன்மீகம் நினைக்கிறீங்க, ஆன்மீகம் கிடையாது. அங்கே நேர்த்திக்கடனுக்கு வர்றாங்க. கேட்டால் பிள்ளை பிறக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக வர்றாங்க. அது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? ஒரு சாமியார்கிட்ட லட்சக்கணக்கானவங்க போகிறாங்க. கேட்டால் அவர்கிட்ட போனால் கான்டாக்ட்ஸ் கிடைக்குங்க. ஒரு சொசைட்டிகளை போய் அது வழியாக நம்ம சில விஷயங்களை அடைய முடியும். நம்முடைய பைல்ஸ் நோய் சரியாகும், நம்முடைய மூட்டு வலி சரியாகும், கழுத்து வலி சரியாகும். எதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு அங்கேயும் ஆன்மீகம் எதுவும் கிடையாது. அவர் ரியலான ஆன்மீகம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஆட்கள் குறைய ஆரம்பிச்சிடறாங்க. ஆகவே இது ஒரு வகையான தனி குரல். அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்தமாக தான் பேசியாகணும். இது ஒரு வகையான காதில்லாதவர்களை நோக்கி பேசக்கூடியது. இது ஒரு வகையான ஊசித்துளை நோக்கி தண்ணியை கொட்டக்கூடிய செயல். ஆகவே தான் இவ்வளவு காணொளிகள். திரும்ப திரும்ப ஒன்றை தான் சொல்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய லௌகிக வாழ்க்கை என்பது அடித்தளம் மட்டும்தான். அதுக்கு மேலே நீங்கள் என்னத்தை கட்டுமானத்தை கட்டுறீங்களோ தான் நீங்கள். அது ஆன்மீகமானது, அறிவார்ந்தது. லௌகிக அடித்தளத்தை வலுவாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதுவே வாழ்க்கைன்னு நினைச்சிங்கன்னா வாழ்க்கை இழக்கிறீங்க. அதுக்கு அப்பால் அறிவார்ந்து ஆன்மீகமாக என்ன ஈட்டிக்கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அதுக்கான சுதந்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கை. அதுக்கான உறவுகள், அதுக்கான மனநிலைகளை உருவாக்கி கொள்வது தான் இன்றைய காலத்துடைய மிகப்பெரிய சவால். அதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் சொல்லத்தான் போகிறேன். நன்றி.